வணக்கம் நண்பர்களே, உங்களோட பணம் திருட்டு போயிடுச்சு. இந்த நாட்டு மக்களோட பணத்தை திருடிக்கிட்டு இருக்காங்க. சுதந்திர பாரத நாட்டுல இதுதான் மிகப்பெரிய ஸ்கேம்னு நினைக்கிறேன். நான் பேசுறத கேட்டதுக்கு அப்புறம் நான் சின்ன விஷயத்த பெருசு பண்றதா கூட நீங்க நினைக்கலாம். ஆனா இது அந்த மாதிரி கிடையாது. விஷயம் என்னன்னா, த எலக்டோரல் பாண்ட் ஸ்கேம் வெறும் ஒரு மோசடி மட்டும் கிடையாது. இது மோசடிகளின் முழுமையான உருவம். இந்த ஸ்கேமோட லிஸ்ட் எவ்வளவு பெருசுன்னா இதை என்ன ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வயசே முடிஞ்சிடும். ஆனா இது மட்டும் கிடையாது, இதோட சேர்த்து இந்த நாட்டோட பெரிய எக்ஸ்டார்ஷன் ராக்கெட்டும் இதுல இருக்கு. வாங்க எக்ஸாக்ட்டா என்ன நடந்துச்சுன்னு இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்கலாம். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஹோலி டைம்ங்கறனால இந்த அக்கேஷன்ல தூராத்தி அகாடமில இருக்க 2 கோர்ஸுக்கு 50% ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. ChatGPT கோர்ஸ் அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ், 2 கோர்ஸ்க்காகவும் கூப்பன் கோட யூஸ் பண்ணுங்க. ஹோலி 50 அதுல 50% ஆஃபர் கிடைக்கும். ஆனா இதுக்கான ஆஃபர் 31 மார்ச் வரைக்கும் தான் கிடைக்கும். வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த மோசடியோட உருவத்தை ஒரு லைன்ல உங்களுக்கு நான் சொல்லணும்னா இதை நம்ம கண்டிப்பா இந்த மாதிரி தான் சொல்ல முடியும். நீங்க எனக்கு பணம் கொடுங்க, நான் உங்களுக்கு தொழில் வாய்ப்பு தரேன். ஒருவேளை பணம் கொடுக்கலனா ஈடியில உங்களை மாட்டி விடுவேன். இந்த காசு, தொழில் வாய்ப்பு, இத பத்திலாம் இதுக்கு முன்னாடி நான் பல வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். ஆனா இப்ப நம்ம கிட்ட இதுக்கான ஆதாரம் எல்லாமே இருக்கு. 2017ல மோடியோட அரசாங்கம் எலக்டோரல் பாண்ட் ஸ்கீமை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இது மூலமா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கான ஃபண்ட்ஸை வசூல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அருண் ஜேட்லி என்ன சொன்னார்னா, எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமா தான் பார்ட்டிக்கு ஃபண்ட்ஸ் வருதுன்னு. முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்கீமோட வேலைகள் எல்லாம் மக்களுக்கு தெரியாம தான் நடக்கும். எந்த கம்பெனி எந்த பார்ட்டிஸ்க்கு எவ்வளவு காசு கொடுக்கறாங்கன்னு நமக்கு இந்த விஷயத்தெல்லாம் தெரியப்படுத்தல. யாருக்கெல்லாம் இந்த விஷயம் முன்னையில இருந்தே தெரியுமோ அவங்க எல்லாத்துக்கும் ஆரம்பத்திலே தெரியும் இதுல பெரிய மோசடி நடக்க போகுதுன்னு. சரியா 7 வருஷத்துக்கு முன்னாடி நானும் இத பத்தி ஒரு வீடியோ பண்ண, எல்லாத்தையும் ஓபனா சொன்னேன். 22 மார்ச் 2017 இந்த நாள்ல இருந்து இந்தியால கரப்ஷன் லீகல் ஆயிடுச்சு. எந்த பார்ட்டிக்கு அந்த கம்பெனி பணத்தை டொனேட் பண்றாங்கன்னு வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நாம சுப்ரீம் கோர்ட்டுக்கு நன்றி சொல்லிதான் ஆகணும். 7 வருஷத்துக்கு அப்புறமா 7 வருஷமா நடந்த இந்த மோசடி ஸ்கீமை சுப்ரீம் கோர்ட் அன்கான்ஸ்டிடியூஷனல் ஆக்கிட்டாங்க. அதனாலதான் இது வெளியே வர்றது இப்ப நமக்கு தெரிய வந்திருக்கு. சமீபத்துல இந்தியா டுடே கான்க்ளேவ்ல ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா எலக்டோரல் பாண்ட்ஸை பத்தி வெட்ட வெளிச்சமா போய் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொன்னார்னா, டோட்டல் பாண்ட்ஸ் 20,000 கோடிக்கு விற்கப்பட்டுச்சுன்னு. ஆனா அதுல இருந்து வெறும் 6,000 கோடி தான் பிஜேபிக்கு கிடைச்சதுன்னு. அப்ப மீதி 14,000 கோடி பாண்ட்ஸ் யார்கிட்ட போச்சு? பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு அப்ராக்சிமேட்டா 6,000 கோடி பாண்டு கிடைச்சது. மொத்தம் 20,000 கோடி பாண்டு இருக்கு. அப்ப 14,000 கோடி பாண்டு எங்க போச்சு? இவருக்கு எதிரில ஒரு டிவி நியூஸ் ஆங்கரும் உட்காந்துட்டு இருந்தாரு. ஃபுல்லா சாப்பிட்டு உட்காந்துருப்பாரு போல இருக்கு. ஒண்ணு அவர் மறந்திருக்கணும், இல்ல அமித்ஷா சொல்றது உண்மையான செக் பண்ண பயந்து இருந்திருக்கணும். ஆனா ஆஸ் பர் ECI டேட்டா டோட்டல் பாண்ட்ஸோட வேல்யூ 20,000 கோடி கிடையாது. இது 12,700 கோடி. ஏப்ரல் 2019 இருந்து ஜனவரி 2024 வரைக்கும் வந்த கேஷ் இது. 12,000 கோடியில இருந்து 6,000 கோடி பிஜேபி பார்ட்டிக்கு போயிருக்கு. அதாவது 47.5% போயிருக்கு. இதே நேரத்துல 2வது இடத்துல இருந்த பார்ட்டி, அதான் திரிணாமுல் காங்கிரஸ், அவங்களுக்கு 1,609 கோடி கிடைச்சிருக்கு. அதாவது 12.6%. 3வது இடத்துல காங்கிரஸ் 1,400 கோடியோட 11.1%ல இருக்கு. அதோட மிச்சம் இருக்கிற லிஸ்டையும் நான் உங்களுக்கு சொல்றேன். 4வது இடத்துல BRS இருக்கு, இதுக்கு 1,200 கோடி இருக்கு. 5வது இடத்துல BJD, அதாவது 700 கோடியோட. அடுத்தது DMK 600 கோடி. அதுக்கப்புறம் YSR 300 கோடி, TDP 200 கோடியோட, சிவசேனா 150 கோடியோட. மிச்சம் இருந்த பார்ட்டிகளான RJD, AAP, JDS, SKM, NCP இது போன்ற கட்சிகளுக்கெல்லாம் 30ல இருந்து 75 கோடி வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த லிஸ்ட பார்த்ததுக்கு அப்புறம் பிஜேபியோட ஆளுங்க அப்புறம் கட்சி இன்ஃப்ளூயன்சர் சண்டைக்கு வந்துருவாங்க. எங்க பிஜேபி பெரிய பார்ட்டி, 300க்கு மேல MPs இருக்காங்க, நிறைய MLAs இருக்காங்க, ஆயிரக்கணக்கான பார்ட்டி ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய காசு கிடைக்கிறதுனா நல்ல விஷயம் தானே. கலெக்ட் பண்ண காசை per MP ரேஷியோ எடுத்தோம்னா பிஜேபியோட ரேஷியோ மத்த பார்ட்டியை கம்பேர் பண்ணும்போது கம்மியா தான் இருக்கு. அதாவது பிஜேபி மத்த பார்ட்டியோட கம்மியானவங்க இல்ல. என்ன பேசிட்டு இருக்கடா? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க ஸ்கேம் என்னன்னா, நீங்க எனக்கு பணம் கொடுங்க, நான் உங்களுக்கு தொழில் வாய்ப்பை தரேன். காசு கொடுக்கலனா ஈடியில மாட்டி விட்டுருவேன். ஆனா இதுல நீங்க பாத்தீங்கன்னா வெறும் காசை டொனேட் பண்றதும் காசை வசூல் பண்றது மட்டும் ஸ்கேம் கிடையாது. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு யார் வேணா டொனேட் பண்ணலாமே. ஆனா டொனேஷனுக்கு பதிலா அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கப்படுது. மக்களோட வரி பணம் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. எந்தெந்த கம்பெனிஸ் டொனேஷன் கொடுக்க மாட்டாங்களோ அவங்களுக்கு ஈடியில இருந்து தண்டனை கிடைக்குது. இததான் மோசடியோட முழு உருவம்னு சொன்னேன். நீங்களே இதை யோசிச்சு பாருங்களேன். விஜய் மல்லையா, நிரவ் மோடி இதை சொன்னாங்கன்னா, எங்களை நம்பி பெரிய கம்பெனிஸ் இருக்கு, நிறைய ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, அதனாலதான் நாங்க இவ்வளவு காசை திருடணும். பர் எம்ப்ளாயியோட கால்குலேஷனை கால்குலேட் பண்ணா நாங்கெல்லாம் அவ்வளவு பெரிய திருடங்க இல்ல.
மக்களோட பிரச்சனை விஜய் மல்லையா எதுக்கு இவ்வளவு பணம் சம்பாதிச்சாருங்கிறதுல இல்ல. ஏன்னா பணம் சம்பாதிக்கிறது பெரிய தப்பு கிடையாது இல்லையா? பிரச்சனை என்னன்னா மக்களோட பணத்தை திருடி எதுக்காக சம்பாதிக்கிறீங்க. அதே மாதிரி பிஜேபி எதுக்காக பணத்தை வசூல் பண்றாங்கிறதுல பிரச்சனை கிடையாது. பிரச்சனை என்னன்னா பணத்தை வசூல் பண்றதுக்காக இங்க ஒரு பெரிய எக்ஸ்ட்ராக்ஷன் ராக்கெட் நடத்தினாங்க. இங்க டெமோக்ரஸி ஒண்ணும் இல்லாமச்சு, மக்களோட பணமும் திருடு போச்சு. அமித்ஷா வெளிப்படையா இங்க போய் சொன்னாரு. அதே போய் பிஜேபி பொலிட்டிஷியன் ஆர்பி சிங் கூட சொன்னாரு. அப்ராக்சிமேட்டா 20,000 கோடி பாண்டு வந்துச்சு. அதுல 6,000 கோடி பிஜேபிக்கும் மத்ததெல்லாம் எதிர்கட்சிக்கு போச்சு. போய் சொல்லுங்க, திரும்ப திரும்ப போய் சொல்லுங்க. இந்த ஏஎன்ஐ அதோட ஜாகரன் இவங்க எல்லாருமே இந்த பொய்யை செக் பண்ணி பார்க்காமலே பப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். பொய் சொன்ன விஷயத்தை விடுங்க, இந்தியா டுடே காரங்க ஹெட்லைன்லயே போட்டுட்டாங்க, அமித்ஷா பிளாஸ்ட் அப்போசிஷன் அப்படிலாம். அப்புறம் இந்த ஆளுங்கெல்லாம் அலறாங்க, ஏன் எங்களை இந்த மாதிரி பேசுனீங்க? இதனால தான் பேசுறோம். இந்த மோசடியோட டீடைல்ஸ்க்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி எலக்டோரல் பாண்ட்ஸை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு எலக்டோரல் பாண்ட பேசிக்கா ஒரு கூப்பன் கோடுன்னு நினைச்சுக்கலாம். கம்பெனி பேங்க்குக்கு காசு கொடுக்கும், இந்த கூப்பனை வாங்கிக்கும். இந்த கூப்பனை எடுத்துட்டு போய் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிட்ட கொடுப்பாங்க. இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கூப்பன்ஸை ரெடீம் பண்ணிக்குவாங்க. அதோட பேங்க்ல இருக்க பணத்தையும் அவங்களால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதுல ரூல் என்னன்னா, ஏதாச்சும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி உங்களோட எலக்டோரல் பாண்டை இன்கேஷ் பண்ணலன்னா, அதாவது ரீடீம் பண்ணலன்னா, அதுல இருந்து 15 நாளுக்குள்ள அன்கிளைம்டா இருக்கிற அந்த பணம் எல்லாம் பிரைம் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கு போயிடும். இந்த எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம் வரும்போது இதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வெளிப்படையா எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைச்சு டெஸ்டிங் பண்றதுக்காக அவங்க 2 எலக்டோரல் பாண்ட்ஸை வாங்கினாங்க. அந்த ஜேர்னலிஸ்டோட பேரு பூனம் அகர்வால். இவங்க எஸ்பிஐயோட பார்லிமெண்ட் பிரான்ச்க்கு போய் 5th ஏப்ரல் அப்புறம் 9th ஏப்ரல் 2018ல 2 எலக்டோரல் பாண்ட்ஸை வாங்குறாங்க. இந்த 2 பாண்டும் ஒன்னொன்னும் விலை 1000 ரூபாய். அந்த டைம்ல இவங்க த குவிண்ட் மீடியால வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்க அவங்களோட சேனல்ல இத பத்தின வீடியோவையும் அப்லோட் பண்ணிருக்காங்க. அதையும் நீங்க போய் பார்க்கலாம். இந்த எலக்டோரல் பாண்ட்ல வாங்கினவங்களோட பேர் இருக்காது. இதை யாரு வாங்கினாங்கிற டீடைலும் இதுல இருக்காது. பாக்குறதுக்கு இவங்க வாங்கின பாண்ட் ரெண்டுமே ஒரே மாதிரியே தான் இருக்கு. இதுல எந்த விதமான டிஃபரன்ஸுமே இல்ல, டேட்டா தவிர. இதுல பாத்தீங்கன்னா 5 ஏப்ரல்னு போட்டிருக்கு, இதுல 9th ஏப்ரல்னு போட்டிருக்கு. இந்த எலக்டோரல் பாண்ட்ல டேட்டா தவிர மத்த எல்லாமே சேமா இருக்கு. ஆனா இவங்க ஒரு பாண்ட ஃபாரன்சிக் டெஸ்டிங்காக அனுப்பி வச்சாங்க. அதுல என்ன தெரிஞ்சதுன்னா, ஒவ்வொரு பாண்ட்லயும் சீக்ரெட் யூனிக் ஆல்பா நியூமரிக் நம்பர் இருந்திருக்கு. இந்த சீக்ரெட் நம்பர் அல்ட்ரா வயலட் ரேஸ்ல மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். இது ஒரு ஷாக்கிங்கான விஷயமா இருந்துச்சு. ஏன்னா இது மூலமா மோடி அரசோட இன்னொரு பொய் வெளியே வந்தது. அரசாங்கம் என்ன சொல்லுச்சுன்னா, யார் எலக்டோரல் பாண்ட்ஸை வாங்குறாங்களோ நாங்க அவங்களோட ஐடென்டிட்டியை வெளியே தெரிய விட மாட்டோம். யார் இந்த பாண்டை வாங்கினாங்கன்னு யாருக்கும் தெரியாது. இந்த சீக்ரெட் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இதுல சீக்ரெட்டா ஒரு நம்பர் இருக்குங்கிறத ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த நம்பர் இருக்கிறது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஆனா இது வெறும் செக்யூரிட்டி ப்ரொசீஜர்னு சொன்னாங்க. இந்த நம்பரை வச்சு யாரும் டொனேஷனை ட்ராக் பண்ண முடியாது, யாருக்கும் இதை வாங்கினதை பத்தி தெரியாதுன்னு சொன்னாங்க. அந்த டைம்ல ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருந்த லேட் அருண்ஜேட்லி சார் பார்லிமெண்ட் டிபேட்ல இந்த பாயிண்ட திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அப்போசிஷன் பார்ட்டியை ஆறுதல் படுத்துறதுக்காக, ஒன்னும் கவலைப்படாதீங்க, டோனர் யாருன்னு யாருக்கும் தெரிய வராது, யார் உங்களுக்கு காசு கொடுக்குறாங்கன்னு தெரியாது. அப்ப என்ன சொன்னார்னா, நம்ம கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப பெரிய மனசு இருக்கு, அவங்க எதிர்க்கட்சியும் சேர்த்து பாத்துக்குவேன்னு சொன்னாங்க. ஆனா கெஸ் வாட், இதுவும் மோடி அரசாங்கத்தோட ஒரு பெரிய பொய். போய் சொல்லுங்க, திரும்ப திரும்ப போய் சொல்லுங்க. ரிட்டையர்டு நேவி ஆபீசர் லோகேஷ் பத்ரா ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியோட ஃபைல் கிடைச்சிருக்குன்னு ஆர்டிஐல ஃபைல் பண்றாரு. இன்னும் சில ரெக்கார்ட்ஸ் கூட இருந்துச்சு. அதை தி ஹஃப் போஸ்ட் இந்தியா ரிவ்யூ பண்ணாங்க. இதுல எஸ்பிஐ என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா, சீரியல் நம்பர்ஸை ரெக்கார்ட் பண்ணாம ஆடிட் ட்ரைல் பண்றது பாசிபிள் இல்லன்னு சொன்னாங்க. இங்க ஒரு பாண்ட ஃபார்ஜ் பண்றாங்களா இல்லையாங்கிறது பேங்க்குக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை பொய்யான பாண்ட பேங்க்ல கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. அதுக்கப்புறம் ஜனவரி 2018ல ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அதுல செக்ஷன் 6(4)ல என்ன இருந்துச்சுன்னா, எஸ்பிஐ எலக்டோரல் பாண்ட்ஸோட டீடைல்ஸ் அவங்க கேட்டாங்கன்னா அதை லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிக்கு அவங்க கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். எஸ்பிஐ கிட்ட அந்த டீடைல்ஸே இல்லாத போது, ஆக்சுவலா டோனர் யாருன்னு யாருக்குமே தெரியாத போது, அப்படின்னா இந்த ரூல் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? அதாவது இடி சிபிஐ நினைச்சிருந்தா எந்த எலக்டோரல் பாண்டை எந்த கம்பெனி கொடுத்தாங்கன்னு எப்பயோ கண்டுபிடிச்சிருக்க முடியும்ல. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இடி சிபிஐ போன்ற ஏஜென்சிகள் அரசாங்கத்தோட கையில பொம்மைகளா மாறிட்டாங்க. இது மூலியமா ஒரு 3 விஷயங்கள் தெளிவா தெரியுது. முதலாவது, மக்களுக்கு எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு எந்த கம்பெனி கிட்ட இருந்து பணம் கிடைக்குது, அதை எந்த கம்பெனி கொடுக்கறாங்க, எவ்வளவு கொடுக்கறாங்கன்னுலாம் மொத்தமா பப்ளிக் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை மறைச்சிருக்காங்க. ரெண்டாவது, ஆப்போசிஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு கூட இவங்க எதை தெரிய விடல. அதாவது பிஜேபிக்கு எத்தனை கம்பெனிஸ் காசு கொடுக்கறாங்க, அவங்களுக்கு எவ்வளவு பணம் கிடைக்குதுங்கிறத மட்டும்தான் அவங்களால சொல்ல முடியும். மூணாவது, பிஜேபி அரசாங்கத்துக்கு இது எல்லாமே நல்லாவே தெரியும். யாரு காசு கொடுக்கறாங்க, எவ்வளவு கொடுக்கறாங்க, எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு காசு கொடுக்கறாங்க, அதுவும் இல்லாம எல்லா கம்பெனியோட தகவல்களும் இவங்க கிட்ட இருக்கும். மோடி அரசாங்கத்துக்கு அப்போசிஷனுக்கு எதிராக இது ஒரு சீக்ரெட் ஆயுதமாவே மாறிடுச்சு. இத பத்தி எல்லாம் அப்போசிஷன் பார்ட்டிக்கு தெரியாமலே இருந்துச்சு until recently.
February 15க்கு சுப்ரீம் கோர்ட் இந்த முழு ஸ்கீமையும் அன்கான்ஸ்டிடியூஷனல் பண்ணிருக்குன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெட்டிஷன் ரெஸ்பான்சிபிளா இருந்திருக்கு. சிபிஐஎம் பார்ட்டியும் என்ஜிஓஸ் காமன் காஸ் அப்புறம் ஏடிஆரும் இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்றாங்க. அட்வொகேட் பிரசாந்த் பூஷன் இவங்களுக்கு பிஹாஃபா ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாரு இந்த ஸ்கீமை எதிர்த்து. இந்த ஆர்கனைசேஷனுக்கும் இதுல இருந்த ஆட்களுக்கும் நம்ம கண்டிப்பா நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா இவங்களால தான் இந்த மோசடி வெளியே வந்துச்சு. சுப்ரீம் கோர்ட் இந்த மோசடியை பத்தி நிறைய விஷயங்களை சொன்னாங்க. அதுல முக்கியமான 2 விஷயங்கள். முதலாவது விஷயம், பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு யார் பணம் கொடுக்கறாங்க, எவ்வளவு பணம் கொடுக்கறாங்கன்னு மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. இந்த எலக்டோரல் பாண்டோட ஸ்கீம் மக்களோட ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டுக்கு இது எதிரானதா இருந்திருக்கு. ரெண்டாவது, சுப்ரீம் கோர்ட் அவங்க ஸ்கீமை பத்தி அவங்களோட கன்சர்னை சொன்னாங்க. கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா இந்த கான்ட்ரிபியூஷன் எல்லாம் அவங்களோட பிசினஸ் டிரான்சாக்ஷன் சொல்றாங்க. ரிட்டர்ன்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்காக கம்பெனிஸ் எல்லாம் டொனேட் பண்றாங்க. இதெல்லாம் பேசிஸா வச்சு எஸ்பிஐ எல்லா டேட்டாஸையும் ரிவீல் பண்ண சொன்னாங்க. எனக்கு இப்போ பேங்க் புக்க காட்டுங்க, நாட்டோட அக்கவுண்ட் புக்கு டேமேஜ் ஆயிருச்சு. ஆரம்பத்துல எஸ்பிஐ நிறைய சாக்கு சொன்னாங்க. எங்களுக்கு இதை பண்றதுக்கு 3 மாசம் ஆகும், எலெக்ஷன் முடிச்சுதான் எங்களால பண்ண முடியும். ஆனா கோர்ட் 2வது முறை ஆர்டர் கொடுக்கும்போது 2 நாள்ல டேட்டாஸ் ரெடி ஆயிடுச்சு. எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல இந்த டேட்டாஸை ரிலீஸ் பண்ணாங்க. எலெக்ஷன் கமிஷன்ல வந்த இந்த டேட்டாஸ் எல்லாம் 2 தனித்தனி லிஸ்டுகளா வெளியானுச்சு. முதல் லிஸ்ட்ல என்ன இருந்துச்சுன்னா எந்தெந்த கம்பெனிஸ் யார் யாரு எலக்டோரல் பாண்ட்ஸை வாங்கினாங்க, அப்புறம் எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னு இருந்துச்சு. இன்னொரு லிஸ்ட்ல என்ன இருந்துச்சுன்னா எந்தெந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எவ்வளவு அமௌண்ட்டுக்கு பாண்ட் என்கேஷ் பண்ணாங்கன்னு இருந்துச்சு. ஆனா எஸ்பிஐ புத்திசாலித்தனமா இதுல இருந்த சீக்ரெட் நம்பர்ஸை ரிவீல் பண்ணாமலே இருந்தாங்க. அந்த நம்பர்ஸ் இல்லாம இந்த 2 லிஸ்ட்டை எக்ஸாக்ட்லி இது 2த்தையும் கனெக்ட் பண்றது பாசிபிளே இல்ல. திரும்பவும் மக்கள் கிட்ட மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. திரும்பவும் ஒரு முறை சுப்ரீம் கோர்ட் எஸ்பிஐ வார்ன் பண்ணாங்க. அதாவது செலக்டிவா டேட்டாஸை பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதோட எல்லா டேட்டாவையும் மார்ச் 21க்குள்ள பப்ளிஷ் பண்ணணும்னு சொன்னாங்க. நாட்டில இருந்த மத்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கெல்லாம் அவங்களோட டோனர்ஸ் யாருங்கிறது தெரிய வந்தது. அவங்களுக்கு கொடுத்த டொனேஷன் யார் கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சது. 10 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்களாவே அவங்களுக்கு கிடைச்ச லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணாங்க. எங்களோட டேட்டாவை எஸ்பிஐ ரிலீஸ் பண்ணாலும் பண்ணலனாலும் நாங்க இதை ரிவீல் பண்ணுவோம்னு சொன்னாங்க. என்னென்ன பார்ட்டினா சமாஜ்வாதி பார்ட்டி, ஆம் ஆத்மி பார்ட்டி, நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி, ஜேடியு, ஜேடிஎஸ், டிஎம்கே, ஏடிஎம்கே, ஜேகேஎன்சி, கோவா கேக் பார்ட்டி, எம்ஜிபி, அப்புறம் எஸ்டிஎஃப் சிக்கிமோடது. இதுக்கும் மேல நான் ஒரு 4 பார்ட்டிஸை பத்தி சொல்லி ஆகணும். இவங்க எலக்டோரல் பாண்ட்ஸை ஒரு விஷயமாவே ஏத்துக்கல. அந்த பார்ட்டிஸ் எல்லாம் என்னென்னு பாத்தீங்கன்னா சிபிஐ, சிபிஐஎம், ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக், அப்புறம் சிபிஐஎம்எல். இந்த பார்ட்டிஸ் எல்லாம் மத்த விஷயத்துல எப்படின்னு தெரியல. ஆனா இந்த இடத்துல இந்த பார்ட்டிங்கெல்லாம் பண்ண விஷயத்தை பாராட்டியே ஆகணும். மிச்சம் இருந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் யாரெல்லாம் எலக்டோரல் பாண்ட்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களோ அதோட லீடர்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க இதை எதுக்காக அக்செப்ட் பண்ணிருக்கோம்னா நல்ல ஸ்கீம்ஸ் வந்திருக்கு, இத யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு நினைச்சோம். அதோட எங்க டோனர்ஸ்க்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைச்சோம். வெறும் பணத்தை வாங்குறதுனால மட்டும் நம்ம இதை ஸ்கேம்னு சொல்லிட முடியாது. நீங்க சொல்றீங்க எலக்டோரல் பாண்ட்ஸ் உங்களுக்கு நல்லா யூஸ் ஆச்சுன்னு. ஆனா நாங்க இத பத்தி சொல்லல. நாங்க கான்ட்ராக்ட் கொடுத்தோம்னு ஏதோ ஒரு பப்ளிக் செக்டார் கம்பெனியை விக்கிறதுக்கு. இல்லனா இடி அப்படியே சிபிஐயை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்கள மிரட்டி அவங்க கிட்ட இருந்து வசூல் பண்ணுவாங்க. சரி, காசு இருக்கிறவன் தானே பாண்டு கொடுக்க முடியும். பணக்காரனா இருக்கனால தானே கான்ட்ராக்ட்ஸ் எடுக்கிறாங்க. அதனால தானே பிசினஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே டெவலப் ஆகும். சோ தியரி உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இப்போ பிராக்டிக்கலா பார்க்கலாம். உண்மையான மோசடிக்காரங்களை பத்தி பேசுவோம். இந்த மோசடியில 3 என்டிட்டிஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க. முதலாவது ஆளுங்கட்சியா இருக்க பொலிட்டிக்கல் பார்ட்டி. சென்ட்ரல்ல இருக்கிற பிஜேபி பார்ட்டியா இருக்கலாம், இல்ல ஸ்டேட் கவர்மெண்டோட ரூலிங் பார்ட்டியா இருக்கலாம். ரெண்டாவது எலக்டோரல் பாண்ட்ஸ்க்காக காசை டொனேட் பண்ண பெரிய பெரிய கார்ப்பரேட் ஃபர்ம்ஸ். அதுக்கப்புறம் 3வது பப்ளிக், பொதுமக்கள். இந்த 3 பேருக்கு கீழே 3 பெட்டியை வைக்கலாம். பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு கீழே இருக்கிறது டொனேஷனா வந்த பணம். கார்ப்பரேட்டுக்கு கீழே இருக்க பெட்டியில அந்த கம்பெனியோட பணம் இருக்குது. அப்புறம் 3வதா பப்ளிக்கு கீழே இருக்க பணம் அரசாங்கத்தோடது, அதாவது பொதுமக்களோட பணம் இருக்கிற பெட்டி. இப்ப அரசாங்கம் மக்களோட பெட்டியில இருக்க பணத்தை எடுத்து கம்பெனிகளோட பெட்டியில நிறைக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். அதுக்கு ரிட்டர்னா கம்பெனில இருக்க மக்கள் பணத்தை எடுத்து பார்ட்டியோட பெட்டியில அந்த பணத்தை போடுறாங்க எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலியமா. இதை நீங்க ஸ்கேம்னு சொல்லுவீங்களா இல்லையா? ஆப்வியஸா இது மோசடி தானே. ஹரியானால ஜானி திருடன் ஒரு கதை சொல்லுவாங்க. அவன் பணக்காரங்க கிட்ட இருந்து பணத்தை திருடி அதை ஏழைகளுக்கு அவன் கொடுப்பான், ராபின்ஹுட் கதையில வர மாதிரி. ஆனா இந்த எலக்டோரல் பாண்டுன்னு சொல்லப்படுற மோசடியான முழு உருவம் ஏழைங்க கிட்ட இருந்து பொதுமக்கள் கிட்ட இருந்து பணத்தை எல்லாம் திருடி அந்த பணத்தை பணக்காரங்க கிட்ட கொடுக்கறாங்க. இதை எக்ஸாக்டா அவங்க எப்படி பண்றாங்கங்கறத 3 எக்ஸாம்பிள் மூலமா தெரிஞ்சுக்கலாம். முதலாவது டாக்ஸ் எவிஷன். டாக்ஸை சரியா பே பண்ணாத கம்பெனிஸ். டாக்ஸை பே பண்ணாததுனால நம்ம பொதுமக்களோட பெட்டியில பணம் வர மாட்டேங்குது.
இது மூலியமா அரசாங்க ஊழியர்களுக்கு சரியான நேரத்துல சம்பளம் கிடைக்காது, அரசாங்க வேலைகளுக்கு ரெக்ரூட்மெண்ட் நடக்காது, ஸ்கூல் ஹாஸ்பிட்டல்ஸோட கண்டிஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியாது, பொதுமக்கள் நல்லதுக்காக செலவு பண்ண வேண்டிய காசு அந்த பணமே இல்லாம போயிடுது. சோ இந்த மாதிரி கேசஸ்ல டாக்ஸ பே பண்ணாத கம்பெனிஸ அரசாங்கம் என்ன பண்ணணும்? அவங்க மேல ரெய்டு பண்ண முடியும். ஆனா ரெய்ட் பண்ண போற இடத்த பத்தி யோசிச்சு பாருங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் நடக்குது. நீங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு பணத்தை கொடுத்துருங்க, நீங்க பொதுமக்கள் கிட்ட இருந்து திருடுன அந்த பணத்தை ஒண்ணு கண்டுக்காம விட்டுறலாம், ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. நீங்க பண்ற மோசடிய பண்ணிக்கிட்டே இருங்க, நாங்க துணையா இருப்போம், இடியெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். குரோனாலஜியை புரிஞ்சுக்கோங்க. எலக்டோரல் பாண்ட்ஸ் லிஸ்ட்ல டாப் 5 கம்பெனிஸ பாத்தீங்கன்னா இந்த 5ல 3 ஃபியூச்சர் கேமிங், மெகா இன்ஜினியரிங், அப்புறம் மைனிங் ஜாயிண்ட் வேதாந்தா. இந்த எல்லா கம்பெனிஸ்லயும் இடி இன்கம் டாக்ஸோட ரைட்ஸ் நடந்துச்சு. இன்ஃபேக்ட் இந்த குவிண்டன் ஏ டாப் 30 டோனர்ஸோட லிஸ்ட் அனலைஸ் பண்ணும்போது என்ன தெரிஞ்சதுன்னா டாப் 30ல ஏஜென்சிஸ் 14 கம்பெனிஸை ரைடு பண்ணாங்க. ஒன்னு கம்பெனிஸ் எந்த தப்பும் பண்ணாம இருந்திருக்கணும், இல்லனா அந்த கம்பெனி நேர்மையா இருந்திருக்கணும். ஆனா இந்த கேஸ்ல அரசாங்கம் என்ன சொல்லும்னா, அதனால என்ன, இப்போ எங்களுக்கு உங்க பணம் மட்டும் தான் வேணும், சோ வாயை மூடிட்டு காசை எடுங்க. பேசிக்கலி அரசாங்கம் இங்க ஒரு எக்ஸ்டார்ஷனை பண்ணிருக்காங்க. அதனாலதான் காங்கிரஸ் பார்ட்டி பொலிட்டிஷியன் ராகுல் காந்தி பிரதமர் மோடிய வசூல் ராஜான்னு சொல்லியிருக்காரு. இது வேற விதமா கூட நடந்திருக்கலாம். ஆக்சுவலி மணி லாண்டரிங் பண்ணி மோசடி பண்ணிருப்பாங்க. ஆனா கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, மணி லாண்டரிங் பண்றீங்க, டாக்ஸை திருடுறீங்க, அதாவது பொதுமக்களோட காசை திருடுறீங்க, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, தாராளமா திருடிக்கோங்க, பார்ட்டிக்கு மட்டும் பணத்தை கொடுத்துட்டே இருங்க. இங்க சில பேர் சொல்லுவீங்க, இந்த காசோட பாண்ட்ஸோட மாடல்லாம் நடக்குது, அதெல்லாம் நடக்கட்டும், இதனால எங்களுக்கு என்ன லாபம்னு கேட்பாங்க. முதல் ப்ராப்ளம் என்னன்னா, அரசாங்கத்தோட பணம் மக்களுடைய பணம். இந்த பணத்தை எப்படி செலவு பண்ணணும்னு அரசாங்கத்துக்கு சில ரூல்ஸ் இருக்கு. ஜெனரல் பினான்சியல் ரூல்ஸோட ரூல் 21 என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆபீசர் பொதுமக்களோட பணத்தை செலவு பண்றாரு அப்படின்னா, ஒரு தனி மனிதன் அவரோட பணத்தை எப்படி புத்திசாலித்தனமா செலவு பண்றாரோ அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லுது. கவர்மெண்ட் எந்த ஒரு பப்ளிக் ப்ராஜெக்டோட கான்ட்ராக்டையும் அவங்க இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி யாருக்கிட்டையும் கொடுத்துட முடியாது. டெண்டர் லிஸ்ட்டை இஷ்யூ பண்ணும்போது தனித்தனியா அதுக்குன்னு நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். கம்பெனியோட மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு இருக்கு, அதோட பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, ப்ராஜெக்ட பண்ண டெக்னிக்கல் கேப்பபிலிட்டி இருக்கா, அதெல்லாமே பார்ப்பாங்க. அதோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கு, அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன, இது எல்லாத்தையுமே பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு கம்பெனிக்கு கான்ட்ராக்டே கொடுப்பாங்க. இங்க யார் குவாலிட்டியான வேலையை பண்ணுவாங்க, யார் இந்த வேலையை சரியான வழியில முடிப்பாங்கன்னு தான் பார்ப்பாங்க. ஓவர் சார்ஜ் பண்றவங்களையோ இல்லனா மக்களோட டாக்ஸை திருடுறவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், உத்தரகாண்ட்ல ஒரு சுரங்கம் இடிஞ்சு விழுந்துச்சு, 41 ஒர்க்கர்ஸ் அதுல மாட்டிக்கிட்டாங்க. இந்த சுரங்கத்தை தோன்ற வேலையை எந்த கம்பெனிக்கு அவங்க கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நவ்யுகா இன்ஜினியரிங் கம்பெனின்ற பேர்ல இருக்கிற ஒரு கம்பெனிக்கு. இந்த கம்பெனி 2019 இருந்து 2022 வரைக்கும் 55 கோடி எலக்டோரல் பாண்ட்ஸை வாங்கியிருக்காங்க. இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன், டிசம்பர் 2021ல அகமதாபாத்ல ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபிளைஓவர் கீழே விழுந்துச்சு. இந்த ஃபிளைஓவரை ரஞ்சித் பில்ட்கான் லிமிடெட்ங்கிற ஒரு கம்பெனி தான் பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கம்பெனி இன்வால்வ் ஆகிற 3வது இன்சிடென்ட் இது. என்கொயரி பண்ணும்போது தான் தெரிஞ்சது, இந்த கம்பெனி கான்கிரீட் அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்கன்னு. ஆனா இதே கம்பெனிக்கு குஜராத்ல சிவிக் பாடிஸ்ல வெவ்வேறு நிறைய ப்ராஜெக்ட்ஸும் கொடுத்திருக்காங்க. வதோதரா, ராஜ்கோட், சூரத், அகமதாபாத், காந்திநகர் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் வரைக்கும் இவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இதுதான் தொழில் வாய்ப்பு. இதுல காசு எங்க இருக்கு? லிஸ்ட்ல இருக்கிறது படி ஜனவரியில இருந்து ஜூலை 20, 2003 வரைக்கும் 9 கோடி மதிப்பான பாண்ட்ஸை வாங்கியிருக்காங்க. இன்னொரு எக்ஸாம்பிளை கேளுங்க. புனே பேஸ்ட் கம்பெனி பிஜி ஷிர்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் ஜனவரி 2023 இருந்து 2024 வரைக்கும் 118 கோடி மதிப்பிலான எலக்டோரல் பாண்ட்ஸை வாங்கியிருக்காங்க. இதுக்கு சரியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜூன் 2022ல ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க ஃபார் டெத் பை நெக்லிஜென்ஸ். ஏன்னா இந்த கம்பெனியோட ஹவுசிங் ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல எலிவேட்டர் கிராஷ்ல 4 பேர் இறந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி அக்டோபர் 2018ல இதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் நடந்துச்சு. இந்த கம்பெனி கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல டவர் கிரேன்ல இருந்து 4 பேர் கீழே விழுந்து இறந்துட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியால உங்களுக்கு எந்தவித ஆபத்தும் இல்ல, இவங்களுக்கு பணம் மட்டும் தான் வேணும். அவங்க கத்துறாங்கன்னா கத்தட்டு விடுங்க. முதல்ல கத்துவாங்க, அப்புறம் சோர்ந்து போயிருவாங்க, அப்படியே போயிருவாங்க. இந்த மேகா இன்ஜினியரிங் கம்பெனியை பாருங்க. இவங்க 2019 இருந்து 2024 வரைக்கும் 966 கோடிக்கு எலக்டோரல் பாண்ட்ஸை வாங்கியிருக்காங்க. இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை, ஆல்மோஸ்ட் 1000 கோடி ரூபாயை ஒரு கம்பெனி எதுக்காக பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு டொனேட் பண்ண நினைக்கிறாங்க? 3 கம்பெனிஸ் இதோட அசோசியேட்டடா இருந்துச்சு. வெஸ்டர்ன் யூபி பவர் டிரான்ஸ்மிஷன் கம்பெனி லிமிடெட், எஸ்சிபிசி பவர் அண்ட் எவி டிரான்ஸ் பிரைவேட் லிமிடெட். இவங்க எல்லாரோட எலக்டோரல் பாண்ட்ஸை ஒன்னா சேர்த்தா 1200 கோடிக்கு மேல இவங்க வாங்கியிருக்காங்க. இதுக்கு ரிட்டர்னா இவங்களுக்கு என்ன கிடைச்சது? ஜூன் 2019ல தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர் சந்திரசேகர ராவ் கலேஸ்வரம் மல்டிபர்பஸ் இரிகேஷன் ப்ராஜெக்டை இனாகிரேட் பண்ணாரு. பிப்ரவரி 2024ல சிஐஜிக்கு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. அது பிரகாரம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் எஸ்டிமேட் பண்ண அமௌண்ட் 81,000 crore rupees. ஆனா இப்போ இது 1.47 lakh crores தாண்டி போய்கிட்டு இருக்கு.
சிஐஜி இன்னொரு ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா மேகா இன்ஜினியரிங்க்கு 5180 கோடி 4 பேக்கேஜஸ்க்காக எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. இதுல பம்ப்ஸ், மோட்டார்ஸ், அதோட எக்யூப்மெண்ட்ஸோட கமிஷனிங் இன்வால்வ் ஆயிருந்துச்சு. சிஐஜி சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னா மேகா இன்ஜினியரிங்கை தவிர்த்து மத்த கான்ட்ராக்டர்ஸும் இருந்தாங்க, அதாவது எல்என்டி அண்ட் நவ்யூகா. அப்புறம் இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு கணக்கு போட்டோம்னா இந்த எல்லா கான்ட்ராக்டர்ஸ்க்கும் அட்லீஸ்ட் 7500 crores-ஓட எக்ஸ்டெண்டட் அன்டியூ பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் ரிப்போர்ட்ஸ்ல இதுவும் இருந்திருக்கு, அதாவது ப்ராஜெக்ட்ஸை கொடுத்த அரசாங்கம் அவசரத்துல இருந்தாங்க போல இருக்கு. அதாவது 25,000 கோடி மதிப்பிலான 70 வெவ்வேறு வேலைகளுக்கு டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னாடியே அவார்டு கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட்டுக்காக அக்டோபர் 2020ல என்ஜிடி ரெட் ஃபிளாக்ஸை கூட ரைஸ் பண்ணாங்க. என்ஜிடி என்ன சொல்றாங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கான என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் இல்லீகல்னு சொன்னாங்க. இந்த விஷயம் தெலுங்கானால நடக்கிறதுனால அப்ப பவர்ல பிஆர்எஸ் பார்ட்டி இருந்துச்சு. காங்கிரஸ் அண்ட் பிஜேபி என்ன சொன்னாங்கன்னா இந்த பாகுபலி ப்ராஜெக்ட் கரப்ஷனோட செஸ்பூல் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் பிளாட் ட்விஸ்ட் என்னன்னு இப்ப கேளுங்க. இந்த ஜோஜிலா டனலுக்கு இவரு பிஜேபியோட நிதின் கட்கரி ஸ்ரீநகரையும் லேயையும் கனெக்ட் பண்ற ஜொஜில்லா சுரங்கத்தை பத்தி பேசுறாங்க. இதுக்கான அப்ரூவல் உங்க அரசாங்கம் தான் கொடுத்தாங்க. இந்த டெண்டர்ல எந்த கம்பெனி கான்ட்ராக்ட ஜெயிச்சாங்கன்னா இதுல 5 பேர் போட்டி போட்டாங்க. ஆனா ஹைதராபாத்ல இருக்க மேகா இன்ஜினியரிங் கம்பெனி தான் இதை வாங்கினாங்க. வேற வேற கம்பெனிகள் இதுக்காக பிட் பண்ணாங்க. ஆனா ஆகஸ்ட் 2020ல ஒரு சின்ன ஹைதராபாத் கம்பெனிக்கு இந்த 4500 கோடி மதிப்பிலான கான்ட்ராக்ட் கிடைச்சது. எந்த கம்பெனி? மேகா இன்ஜினியரிங். டைம் பவுண்ட், ரிசல்ட் ஓரியன்டட் அண்ட் கரப்ஷன் ஃப்ரீ. இன்னொரு ப்ராஜெக்ட பாப்போம். தானே போரிவாலி ட்வின் டனல். மும்பையோட MMRDA 2 பேக்கேஜோட இந்த சுரங்கத்தை பண்றதுக்கான டெண்டரை விட்டாங்க. ஏப்ரல் 2023ல மேகா இன்ஜினியரிங் 140 கோடி எலக்டோரல் பாண்ட்ஸை வாங்கினாங்க. இதுக்கு அடுத்த மாசம் மே 2023ல மேகா இன்ஜினியரிங்க்கு இந்த 14,400 கோடி மதிப்பிலான ப்ராஜெக்ட் கிடைச்சது. இந்த கம்பெனில தான் 2019 அக்டோபர்ல இன்கம் டாக்ஸ் ரெய்டு நடந்தது. அதுக்கப்புறம் இவங்கள லிஸ்ட்ல பார்க்க முடிஞ்சது 2019ல இருந்து 2024 வரைக்கும் எத்தனை கோடி கணக்கான பாண்ட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு. இதே டைம்ல தான் இவங்களுக்கு ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணுன்னு பல ப்ராஜெக்ட்ஸை இவங்களுக்கு கொடுத்தாங்க. இது வெறும் தெலுங்கானா ஸ்டேட் கவர்மெண்ட் மூலியமாவோ இல்ல மோடியோட கவர்மெண்ட் மூலியமாவோ இருக்கலாம். ஜூன் 2023ல இந்த ஆர்டிகல் படி ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோட 500 கோடி ரூபாய் மதிப்பிலான ப்ராஜெக்டை கொடுத்திருக்காங்க. இது வரைக்கும் சொன்ன இந்த எல்லாமே வெறும் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். இதை தவிர்த்து ஒரு பெரிய விசித்திரமான கேஸ் கூட இருக்கு. அது ஃபியூச்சர் கேமிங் கம்பெனியோடது. இது ஒரு லாட்டரி கம்பெனி. சென்ட்ரல் ஏஜென்சிஸ் இந்த கம்பெனில ரைட் பண்ணும்போது ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் இதோட போட்டோஸை ட்வீட் பண்ணாங்க. இதுல அந்த லாட்டரி கிங்கோட பையன் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. இதை தவிர்த்து சில கேசஸ் இருக்கு. பீஃப் எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனியோடது. அவங்க எலக்டோரல் பாண்ட்ஸை வாங்குறது மூலியமா அவங்களுக்கு காசு கொடுத்தாங்க. மதத்தோட பேர்ல இந்த பார்ட்டிக்கு ஓட் பண்றவங்களுக்கு இந்த கேஸை கேட்டதுக்கு அப்புறம் இதை பத்தின ஒரு தெளிவு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் சில மைனிங் ஜெயின்ஸோட கேசஸ் விதாந்தா, EMIL, GHCL, MSPL என்விரான்மெண்டல் ரூல்ஸை பெண்ட் பண்ணதுக்காக இவங்க மேல நிறைய அக்விசிஷன்ஸ் இருக்கு. இன்னொரு கேஸ் குயின் சப்ளை செயினோடது. இதோட டைரக்டர்ஸும் முகேஷ் அம்பானியோட ரிலையன்ஸ் கம்பெனியோட ஓனரும் ஒண்ணுதான். லீஸை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட்டை விட எலக்டோரல் பாண்ட்ஸ் அதிகமா வாங்கியிருக்காங்க. அந்த கம்பெனி சம்பாதிக்காத பணத்தை எப்படி பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு டொனேட் பண்ண முடியும்? ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா ஏற்கனவே இந்த வீடியோ ரொம்ப பெருசாயிடுச்சு. மீதி எல்லா கேசஸ பத்தியும் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இது தேவைன்னா அப்புறம் இந்த மோசடியை பத்தி டீடைல்டான வீடியோ வேணும்னா அதை கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. போறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். இது ஹோலி டைம்ங்கிறதுனால உங்க எல்லாருக்கும் ஹாப்பி ஹோலி. உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹோலி ஆஃபர் இருக்கு. த்ருராத்தி அகாடமில என்னோட 2 கோர்சஸ் இருக்கு. ChatGPT கோர்ஸ் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ். இந்த ரெண்டுக்கும் 50% ஆஃப். கூப்பன் கோட யூஸ் பண்ணுங்க HOLI50 HOLI50. இது வரைக்கும் இந்த கோர்ஸை வாங்காதவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்க போகுது. இந்த கோர்சஸ் உங்களுக்கு 31 மார்ச் வரைக்கும் தான் இருக்கும். கண்டிப்பா இதை போய் செக் அவுட் பண்ணுங்க. இந்த 2 கோர்சஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ChatGPT கோர்ஸ் ஹிந்தில இருக்கும் வித் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ். டைம் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் இங்கிலீஷ்ல இருக்கும். வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இல்லனா நீங்க இந்த QR கோட்ஸை ஸ்கேன் பண்ணிக்கலாம். ChatGPT அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பத்தி இந்த உலகத்துல நீங்க இப்ப வரைக்கும் தெரிஞ்சுக்கலன்னா இங்க இருக்கிற வீடியோவை இங்க கிளிக் பண்ணி மறக்காம பாருங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.